10 நாள்ல குறைக்க முடியாது, 1 மாசத்துல குறைக்க முடியாது. ஸோ ப்ராபபிலி அவங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு 3 மந்த்ஸ்ல வந்து அவங்க ஒரு 10 கேஜிஸ் லாஸ் ஆகுனா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். சில பேர் ஒரு எனர்ஜெட்டிக்கா போவாங்க. 3 மந்த்ஸ்ல நம்ம வெயிட் குறைச்சிடணும்னா, ஆனா குறைக்க முடியாது. இட் மைட் டேக் 5 மந்த்ஸ், 6 மந்த்ஸ். சில பேர் போவாங்க. ஆனா பிராக்டிகலி ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இன்ஃபாக்ட் கெயின் ஆயிடுவாங்க. அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ நம்ம என்னதான் வெயிட் லாஸ் பண்ணி சொல்லி அனுப்பிச்சாலும், சில பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு வருவாங்க. சில பேர் 1 ஆர் 2 கேஜிஸ் தான் லாஸ் ஆவாங்க. சில பேர் கெயின் ஆயிடுவாங்க. சில பேர் அத கண்டுக்காமயே விட்டுடுவாங்க. ஸோ அவங்கள மாரி ஆட்களுக்கு கண்டிப்பா ஒரு மைல்டான ஒரு டேப்லெட் ஆரம்பிச்சு, ஸோ தட் சுகர் கண்ட்ரோல்லேயே இருக்கும். எப்ப நல்ல கண்ட்ரோல்ல இருக்குது, பிளஸ் வெயிட் லாஸும் ஆகுதோ, அப்ப அந்த டேப்லெட்ட ஸ்டாப் பண்ணி பார்த்து, சுகர் திரும்பி கூடுதா இல்லையான்னு நம்ம பார்த்து அசஸ்மென்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்படி தான் ஒருத்தருக்கு அப்ரோச் பண்ணணும். ஏஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட சேர்த்து லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட்ட எப்படியாச்சும் குறைக்கணும். வெயிட்ட வந்து தனியா ஒரு இதில குறைக்கணும். அட்லீஸ்ட் டயட் பிளஸ் எக்சர்சைஸ்ல நம்ம கண்டிப்பா அத கான்சன்ட்ரேட் பண்ணி வெயிட் குறைக்கணும். சில பேருக்கு சொல்லுவோம், வெயிட் குறையலனாலும் எக்சர்சைஸ் பண்ணாலே சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஓகே. ஸோ சம் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இனிஷியலா டேப்லெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 3 to 4 மந்த்ஸ்ல அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு, திரும்பி டேப்லெட் கன்டின்யூ பண்ணணுமா, குறைக்கணுமா, இல்ல ஸ்டாப் பண்ணணுமாங்கிற டெசிஷன் அப்ப தான் நம்ம எடுக்க முடியும்.